வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோடைய கவுன்சிலிங்கோடைய நிலவரம் என்னென்னா நடக்குது. குரூப் 4ல் 5ஆம் நாள் மற்றும் 6ஆம் நாளுடைய கவுன்சிலிங் அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இந்த கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இறுதி கட்டத்தில் இருக்குது. தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்டோடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோடைய மெமோவும் நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ இந்த மெமோ பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நபர்களுடைய கவுன்சிலிங்கோடைய தேதிகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு நடக்கும். ஏன்னா குரூப் 4 பார்த்திங்கன்னா தற்சமயம் முடிவடைகிற தருவாயில் தாங்க இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் நிறைய பீப்புள்ஸுக்கு 2ஆம் CV லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்களா இல்லையா, இப்படி எல்லா தரப்பு ஆசிரியர் நம்ம குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே குழப்பத்தோடு இருக்காங்க. எங்களுக்கு எப்போ 2ஆம் CV லிஸ்ட்டை வெளியிடுவீங்க, செகண்ட் CV லிஸ்ட்டு எப்போ கிடைக்கும், இப்படி எல்லாருமே இதை ஒன்றுத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய நிலவரப்படி இப்போ இருக்கிற என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதற்கட்டமாக இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட என்ன வேக்கன்சிஸு ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் போஸ்ட் கோடு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் கோடு தமிழ்நாடு இன்ஸ்டியூட் லேபர் ஸ்டடீஸில் 2 வேக்கன்சிஸும், லேண்ட் டேக்ஸில் பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸும், பிரின்சிபல் ஆஃப் ஜட்ஜி திருவள்ளூரில் 12 வேக்கன்சிஸும், இப்படி அங்கங்கே மட்டும்தாங்க வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு வேக்கன்சிஸ் டைப்பிஸ்ட்டுக்கு ஸ்டெனோடைப்பிஸ்ட் தமிழ்நாடு ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி ஜெயலலிதாவில் எந்த வேக்கன்சிஸ் இல்லை. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 17 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஒரு 12 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், பிரின்சிபல் ஜட்ஜி செங்கல்பட்டில் அதில் ஒரு 12 வேக்கன்சிஸும் இருக்குது. ஸோ இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் ரொம்ப அலோகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கிறது இதுவே முதல் தடவை. ஸோ மொத்தம் 3 டைம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் நமக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 3935 இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 727 கூட்டினாங்க. அதுக்கப்புறம் 645 கூட்டினாங்க. மொத்தம் 5307 அப்படின்ற வேக்கன்சிஸ் தான் இப்போ நமக்கு டெரிவில் ஃபைனலாக இருக்கிற வேக்கன்சிஸ். 3/12 அன்றைய நிலவரப்படி இந்த வேக்கன்சிஸ் பட்டியலை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே குரூப் 4ல் தாங்க. இந்த அடடம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் எல்லாம் ரொம்ப அவைலபிள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இப்போ இருக்கிற அவைலபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2232 வேக்கன்சிஸில் 1877 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சிங்க. அவைலபிள் வெறும் 355 வேக்கன்சிஸ் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்குது. டே 6 உடைய கவுன்சிலிங், டே 5 டே 6 உடைய ரிப்போர்ட் இது வெறும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 355 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிற நிலவரத்தின்படி இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் இன்னொரு கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபார் ஜட்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் பொசிஷன் ஆஸ் பர் 12ஆம் தேதியோடைய நிலவரத்தின் பிரகாரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 264 வேக்கன்சிஸு, இதில் 189 வேக்கன்சிஸ் இருக்குது. 264ல் 189 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு. மீதி 75 வேக்கன்சிஸ் மட்டும்தாங்க பெண்டிங்கில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள் அதிகபட்சமாக போக ஃபில் ஆகிடும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த டே 5ல் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் வகுப்பு வாரிய போர்டு வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப லீஸ்டான வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது.
ஜூனியர் அசிஸ்டன்ட் வகுப்பு வாரிய போர்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா தாவலையுமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்னும் 1-2 வேகன்சிஸ் தான் இருக்குது. பெரிய லெவல் வேகன்சிஸ் எதுவுமே ஃபில் ஆகலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அடெண்டம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கு டேட்டில் இருக்குது அடெண்டம். ஜூனியர் அசிஸ்டன்ட் டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கூட இல்லைங்க. வேகன்சிஸ் எல்லாமே ஃபில்லுடு அவைலபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாக்கு மட்டும்தான் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 6 வேகன்சிஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸில் கோட்டா வைஸில் மட்டும்தான். ஸோ மொத்தம் 22 வேகன்சிஸில் 16 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. மீதி ஒரு 6 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கோட்டா வைஸாக தாங்க இருக்குது. இதுதான் இப்போ குரூப் 4 உடைய நிலவரம். ஸோ குரூப் 4ல் செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. செகண்ட் சிவில் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு இன்னொரு புதிய அப்டேட் ரெடியாக இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோடைய கவுன்சிலிங்கோடைய நிலவரம் என்னென்னா நடக்குது. குரூப் 4ல் 5ஆம் நாள் மற்றும் 6ஆம் நாளுடைய கவுன்சிலிங் அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இந்த கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இறுதி கட்டத்தில் இருக்குது. தட்டச்சர் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்டோடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங்கோடைய மெமோவும் நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ இந்த மெமோ பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நபர்களுடைய கவுன்சிலிங்கோடைய தேதிகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு நடக்கும். ஏன்னா குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் முடிவடைகிற தருவாயில் தாங்க இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் நிறைய பீப்புள்ஸுக்கு 2ஆம் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்களா இல்லையா, இப்படி எல்லா தரப்பு ஆசிரியர் நம்ம குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே குழப்பத்தோடு இருக்காங்க. எங்களுக்கு எப்போ 2ஆம் சிவி லிஸ்ட்டை வெளியிடுவீங்க, செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ கிடைக்கும், இப்படி எல்லாருமே இதை ஒன்றுத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய நிலவரப்படி இப்போ இருக்கிற என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதற்கட்டமாக இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட என்ன வேக்கன்சிஸு ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் போஸ்ட் கோடு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் கோடு தமிழ்நாடு இன்ஸ்டியூட் லேபர் ஸ்டடீஸில் 2 வேக்கன்சிஸும், லேண்ட் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸும், பிரின்சிபல் ஆஃப் ஜட்ஜி திருவள்ளூரில் 12 வேக்கன்சிஸும், இப்படி அங்கங்கே மட்டும்தாங்க வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டெனோடைப்பிஸ்ட் தமிழ்நாடு ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி ஜெயலலிதாவில் எந்த வேக்கன்சிஸ் இல்லை. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேணால் ஒரு 17 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், பிரின்சிபல் ஜட்ஜி செங்கல்பட்டில் அதில் ஒரு 12 வேக்கன்சிஸும் இருக்குது. ஸோ இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப அலோகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கிறது இதுவே முதல் தடவை. ஸோ மொத்தம் 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து நமக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 3935 இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 727 கூட்டினாங்க. அதுக்கப்புறம் 645 கூட்டினாங்க. மொத்தம் 5307 அப்படின்ற வேக்கன்சிஸ் தான் இப்போ நமக்கு டெரிவில் ஃபைனலாக இருக்கிற வேக்கன்சிஸ். 3/12 அன்றைய நிலவரப்படி இந்த வேக்கன்சிஸ் பட்டியலை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே குரூப் 4ல் தாங்க. இந்த அடடம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் எல்லாம் ரொம்ப அவைலபிள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இப்போ இருக்கிற அவைலபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2332 வேக்கன்சிஸில்
1877 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சிங்க. அவைலபிள் வெறும் 355 வேகன்சிஸ் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இருக்குது. டே 6 கவுன்சிலிங், டே 5 டே 6 ரிப்போர்ட்டுங்க இது. வெறும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 355 வேகன்சிஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிற நிலவரத்தின்படி இருக்குது. ஸோ ரொம்ப 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 கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் இன்னொரு கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபார் ஜட்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் பொசிஷன் ஆஸ் பர் 12ஆம் தேதியோடைய நிலவரத்தின் பிரகாரம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 264 வேகன்சிஸு, இதில் 189 வேகன்சிஸ் இருக்குது. 264ல் 189 வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு. மீதி 75 வேகன்சிஸ் மட்டும்தாங்க பெண்டிங்கில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள் அதிகபட்சமாக போக போக ஃபில் ஆகிடும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த டே 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் வகுப்பு வாரிய போர்டு வேகன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப லீஸ்டான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட் வகுப்பு வாரிய போர்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா தாவலையுமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்னும் 1-2 வேகன்சிஸ் தான் இருக்குது. பெரிய லெவல் வேகன்சிஸ் எதுவுமே ஃபில் ஆகலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அடண்டம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கு டேட்டில் இருக்க அடண்டம் ஜூனியர் அசிஸ்டண்ட் டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கூட இல்லைங்க. வேகன்சிஸ் எல்லாமே ஃபில்லுடு அவைலபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாக்கு மட்டும்தான் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 6 வேகன்சிஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸில் கோட்டா வைஸில் மட்டும்தான். ஸோ மொத்தம் 22 வேகன்சிஸில் 16 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. மீதி ஒரு 6 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கோட்டா வைஸாக தாங்க இருக்குது. இதுதான் இப்போ குரூப் 4 நிலவரம். ஸோ குரூப் 4ல் செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. செகண்ட் சிவில் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு இன்னொரு புதிய அப்டேட் ரெடியாக இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.